வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 14 45ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பனானா ஸ்மூத்தி பெருங்குடலுக்காக இயற்கையான பழங்களையும் பருப்புகளையும் பயன்படுத்தி பெருங்குடலுக்காக ஒரு ஸ்மூத்தி பண்ணி சாப்பிட போகிறோம். தேவையான பொருட்கள்: ஃப்ளாக்ஸீடு ஆளி விதை 2 ஸ்பூன். ஆளி விதைனா இப்போ எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் இருக்குது. இந்த ஆளி விதை ப்ரௌன் கலரில் இருக்கும். 3 நேரமும் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பாடியில் உள்ள இரத்த ஓட்டம் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிறதுக்கு பயன்படுது. எல்லா பகுதியிலையும் இரத்த ஓட்டம் சீராக பாய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நரம்பு மண்டலத்துக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. முக்கியமாக நரம்பு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் பெயின் இருக்கிறவங்க இந்த ஃப்ளாக்ஸீடு சாப்பிடும் பொழுது நல்லா ஒரு பலன் கிடைக்கிது. புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு இது பயன்படுது. கொலஸ்ட்ராலை சரி பண்ணுது. இதயத்துக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அது மாதிரி பாதாம் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நல்லா எல்லாருக்குமே தெரியும். பாதாம் பருப்பு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பருப்பாக இருக்குது. எல்லாருமே ரெகுலராக சாப்பிட்லாம். நம்ம வெறும் பாதாம் பருப்பை காலைல எழுந்தோன்னே சாப்பிட்டோன்னா 1 அல்லது 2 தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதே இது நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 5 பருப்பை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்லாம். அதனுடைய அடிப்படையில் பாதாம் பருப்பு 5 எடுத்துக்கிறோம். நிலக்கடலை பருப்பு 2 ஸ்பூன். இப்போ ஃப்ளாக்ஸீடு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு இது 3ஐயும் நம்ம இந்த ஸ்மூத்தி இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னா முந்தைய நாள் இரவு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடறோம். அடுத்த நாள் காலையில் வாழைப்பழம், செவ்வாழையாகவும் இருக்கலாம், வாழைப்பழமாகவும் இருக்கலாம். நம்ம 2 பழம் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ராபெரி 3, திராட்சை 20 எடுத்துக்கோங்க. திராட்சை கொட்டை இருக்கணும். பன்னீர் திராட்சை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 20 திராட்சை தேவைப்படும். தேங்காய் ஒரு 1/4 முடி தேங்காய், அரை முடியிலையும் பாதி தேங்காய், ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. செய்முறை: முந்தின நாள் இரவு ஊற வச்ச ஆளி விதை, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு இது எல்லாத்தையும் எடுத்து பாதாம் பருப்பில் அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த 3ஐயும் என்ன செஞ்சுருங்க, மிக்சியில் போட்டு வாழைப்பழத்தை நல்லா கழுவிட்டு தோலோடையே கட் பண்ணி மிக்சியில் போட்டுருங்க. ஸ்ட்ராபெரி கட் பண்ணி போட்டுருங்க. தண்ணியில் உப்பு போட்டு அதில் அந்த திராட்சை பழத்தை போட்டு நல்லா கழுவி 2-3 தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதையும் மிக்சியில் போட்டுருங்க. போட்டு ஆளி விதை, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு, வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருவோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு நல்லா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு தேங்காய் பால் எடுத்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிரும். இதை எல்லோரும் ஆளுக்கு தேவையான அளவு ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய உள்ள உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்கறது நமக்கு தெரியும். மெயினாக நம்மளுடைய பெருங்குடலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய பானமாக இந்த பனானா ஸ்மூத்தி இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.